வணக்கம். ஒரு கர்ப்பிணி பெண் தனக்கு பிரசவ வலி வருது அப்படின்றத எப்படி தெரிந்து கொள்வது? 3 விஷயம். ஏனென்றால் நிறைய தடவை எனக்கு பிரசவ வலியா இருக்குமோ? முக்கியமாக முதல் தடவை கர்ப்பமாக இருக்கும் பெண். இது பிரசவ வலியா? சாதாரணமாக ஒரு 36 வாரத்துக்கு மேல எந்த வலியா இருந்தாலும் அது பிரசவ வலி மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். சரி, உண்மையான பிரசவ வலி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றது கொஞ்சம் கஷ்டம். இருந்தாலும் அதோட முக்கியமான தன்மைகளை மட்டும் நான் சொல்கின்றேன். அதாவது 3 விஷயம். ஒருத்தவங்களுக்கு பிரசவ வலி அப்படின்னு வரும்பொழுது முதல்ல அந்த வலி ஆரம்பத்தில் 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வலிக்க ஆரம்பிக்கும். பிரசவ வலி என்பது ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி வலிக்கும். அதுக்கப்புறம் இந்த ரேண்டமா வலிக்கிறது பிரசவ வலி இல்லை. ரெகுலர் பெயின் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலியோடு கூடிய அந்த கான்ட்ராக்ஷன், கர்ப்பப்பை அப்படியே அழுத்தமாக இருந்து அப்புறம் ரிலாக்ஸா இருக்கும். இதுதான் பிரசவ வலி. அதாவது கான்ட்ராக்ஷன், யூட்ரைன் கான்ட்ராக்ஷன், கர்ப்பப்பை அப்படியே என்னமோ ஒரு பாரமாக உறுதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா ரிலாக்ஸ் ஆகிடும். அப்புறம் திரும்பவும் 2 மணி நேரம் கழிச்சு வலி ஆரம்பிக்கும். வலியோடு சேரக்கூடிய அந்த இறுகும் தன்மை, கர்ப்பப்பை இறுக்கமாக இருக்கும். அப்புறம் திரும்ப அந்த வலி 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா அந்த இறுகக்கூடிய வலியும் இறுகும் தன்மையும். இது கர்ப்பப்பையின் மேல் பகுதியில் ஆரம்பித்து பின்னாடி இடுப்பு வரைக்கும் போகும். அதனாலதான் தமிழ்ல அதுக்கு இடுப்பு வலி அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடுப்பு வலி வரும்பொழுது முதல்ல 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வரக்கூடியது கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரும்பொழுது உங்களுடைய மருத்துவமனை அருகில் இருந்தால், அரை மணி நேரத்துக்குள் இருந்தால் நீங்கள் போக வேண்டும். அப்படி நீங்க ரொம்ப தூரத்துல இருக்கீங்களா அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும்பொழுது. ஏன்னு கேட்டா, இந்த 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய அந்த வலியும் இறுகும் தன்மையும், கர்ப்பப்பை இறுகும் தன்மையும் இருக்கும் பொழுது இன்னும் ஒரு 8 மணியிலிருந்து 12 மணி நேரத்துக்குள் உங்களுக்கு குழந்தை பிரசவம் ஆகக்கூடிய காலகட்டம். அதனால வலி எடுத்த உடனே சில பேர் பார்ப்போம், வலி எடுத்த உடனே ஒரு பதட்டம் ஆயிட்டு வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. தேவையே இல்லைங்க. பதட்டம் அடையக்கூடிய விஷயமே இல்லை. இது உங்களுக்கு இந்த மாதிரி வலி வரும் பொழுது 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா வலிக்குதா, வெயிட் பண்ணி பாருங்க. இன்னும் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வலிக்குதா, வெயிட் பண்ணி பாருங்க. கொஞ்சம் அதுக்கு அடுத்ததா கொஞ்சம் இந்த கோழை, மியூக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கோழையோடு சேர்ந்த ரத்தம் வெளியாகும். இது 2வது அடையாளம், அதாவது சிம்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிம்டம் வரும்போது இதுக்கு பேர் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது நீர்க்குடம் உடையிறது. இந்த நீர்க்குடம் உடையும் பொழுது 2 மணி நேரத்துக்குள்ள மருத்துவமனைக்கு போகணும். ஏன்னு கேட்டால், சில நேரம் நீர்க்குடம் உடைந்து வரும் பொழுது அந்த நீரோடு குழந்தையுடைய தொப்புள் கொடியும் வெளியாகும் ஒரு அபாயம் இருக்கின்றது. அதனால நீர்க்குடம் உடைந்தால் மட்டும் வேகமாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும். இந்த வலி வரும் பொழுது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வலி வரும் பொழுது மருத்துவமனைக்கு சென்றால் சரி. இந்த ஷோன்னு சொல்லக்கூடிய தீட்டுப்படும் பொழுது அப்பொழுதும் நீங்கள் நிதானமாக மருத்துவமனைக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அறிகுறிகள் வரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? முதல்ல நல்ல ஒரு குளியல். ஏன்னு கேட்டா, இதற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நீண்ட பயணம், ஒரு தாய்மை அடையும் அந்த பிரசவ வலி என்பது ஒரு இன்பமான வலி, ஆனால் நீண்ட நேரம் வலிக்கக்கூடியது. அதனால நல்ல ஒரு குளியல், நல்ல உணவு, நன்றாக செரிக்கக்கூடிய உணவு. அந்த நேரத்துல போய் இந்த அரைகுறையாக வெந்த உணவுகளை சாப்பிடாமல் நன்றாக வேக வைத்து செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடவும். நிறைய தண்ணி குடிங்க. உங்களுக்கு நிறைய பலம் வேண்டும். குழந்தைக்கு தேவையானது, உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு போகலாம். போனதுக்கு அப்புறம் அவங்க உங்களுடைய குழந்தையோட அந்த தலை எவ்வளவு தூரம் கீழே வந்திருக்கு, உங்களுடைய கர்ப்பப்பையிலுடைய வாயில் பகுதி, சர்விக்ஸ் என்று சொல்வார்கள், அந்த சர்விக்ஸ் எவ்வளவு தூரம் திறந்திருக்கு. சாதாரணமாக 3 சென்டிமீட்டர் வரை திறக்கும் பொழுது மெதுவாக தான் திறக்கும். 3லிருந்து 10 சென்டிமீட்டர் திறக்கும் பொழுது, 10 சென்டிமீட்டர் வரும் பொழுது குழந்தையோட தலையின் அளவும் 10 சென்டிமீட்டர். அதனால அந்த 10 சென்டிமீட்டர் திறந்த பிறகு குழந்தை வெளியாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆகவே இந்த நேரத்துக்கு காலக்கெடு 8லிருந்து 12 மணி நேரம் முதல் குழந்தையாக இருந்தால். 2வது குழந்தை கொஞ்சம் சீக்கிரம் பிறந்தது, ஒரு 6 மணி நேரத்துல 8 மணி நேரத்துல பிறந்துடும்.
இந்த 12 மணி நேரத்துக்கு மேலேயும் உங்களுடைய பிரசவ வலி இருந்தால் அதற்கு பெயர் வந்து புவர் ப்ரோக்ரஸ் ஆஃப் லேபர். இதற்கு காரணங்கள் பலவாக இருக்கலாம். உங்களுடைய கர்ப்பப்பை வந்து அந்த இறுகும் தன்மை குறைவா இருக்கலாம், கான்ட்ராக்ஷன் குறைவா இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆக்சிடோசின் ட்ரிப்ஸ் ஏத்துனா அந்த கர்ப்பப்பையின் சக்தி வந்து கொஞ்சம் கூடும். ஆனால் சில நேரம் பார்த்தோம்னா குழந்தை வந்து பெருசா இருக்கும், இறங்குறதுக்கு இடம் பத்தாது. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் சிசேரியன் அறுவை சிகிச்சை செய்துதான் குழந்தையை வெளியாக்க வேண்டும். இந்த நேரத்துல வந்து இல்ல எனக்கு நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்காதீங்க. ஏன்னு கேட்டா இன்றைய காலகட்டத்தில் இந்த சிசேரியன் அறுவை சிகிச்சை என்பதும் மிக ஒரு பாதுகாப்பான ஒன்றாக. இன்றைக்கு நமக்கு என்ன வேண்டும்? பாதுகாப்பான தாய், பாதுகாப்பான குழந்தை, இதுதான் நமக்கு வேண்டுமே தவிர சிசேரியன் வந்து இரண்டாம் பட்சம்தான். முதல் வந்து ஆஃப்கோர்ஸ் நமக்கு வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்றோம். ஆனால் முடியல அப்படின்னா அந்த குழந்தையை சிசேரியன் அறுவை சிகிச்சை மூலம் எடுப்பது பாதுகாப்பானது என்ற காலகட்டத்தில் அதை செய்தாக வேண்டும். ஆகவே குழந்தை பெறுவது என்பது ஒரு இன்பமான ஒரு விஷயம். இதை வந்து இந்த வலி நிவாரணம் தான் ரொம்ப பேருக்கு பயமா இருக்கு. பிரசவ வலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பிரசவ வயிறாகி இந்த பிரசவ வலி உள்ள பெண்ணிட்ட நீ அடுத்து எப்ப பிள்ளை பெற்றுக்க போறேன்னு கேட்கக்கூடாதான். அதுக்கு பேர் வந்து பிரசவ வைராக்கியம். ஏன்னா எந்த பெண்ணுமே இந்த வலி இருக்கும் பொழுது எனக்கு இனிமே குழந்தையே வேணான்னு தான் சொல்லுவானா. ஆகவே அந்த அளவுக்கு வலிக்கக்கூடியது. ஆனால் இந்த வலி நிவாரணமும் இன்றைக்கு வந்து நிறைய வந்து விட்டன. ஒன்று வந்து பெத்தடின் ஊசி அப்படின்றாங்க. இது சாதாரணமாக எல்லா இடங்களிலும் செய்யக்கூடியது. அடுத்தது எபிடியூரல், அதாவது முதுகு தண்டில் சில வலி நிவாரணத்துக்கான சில மருந்துகளை போட்டு அந்த வலியை வந்து குறைப்பது. இது எல்லாம் விட மேலான ஒன்று 50% தாங்க இந்த வலி வந்து உங்கள் உடம்பில், இன்னொரு 50% மனசுல தான் வலி. ஏன்னு கேட்டா சில பேருக்கு அந்த பயத்தினாலேயே இந்த வலி ஏன் வருதுன்னு தெரியல, அந்த பயம் காரணமாக வலி. ஆகவே வலி என்பதை உணர்ந்து அந்த வலி வரும் பொழுது நன்றாக மூச்சை இழுத்து விட்டு கொள்ளும். சில பேர் பார்ப்போம், நான் சில தாய்மார்களை பார்த்திருக்கின்றேன், அந்த பிரசவ நேரத்தில் மருத்துவமனையில நல்ல இசையை அவங்க வந்து கேட்டுக்கொண்டு பிரசவிப்பார்கள். அவங்களுக்கு பிடித்தமான ஒரு நல்ல இசை, தெய்வீகமான இசையாகவும் இருக்கலாம், இல்லை சாதாரணமாக அவங்களுக்கு பிடித்த இசையாகவும் இருக்கலாம். அந்த நேரத்தில் அவர்களுடைய கணவன்மார்கள் அவர்கள் பக்கத்தில் இருப்பது மிக உதவியாக இருக்கும். கணவன்மார் இல்லையா, உங்க அம்மாவோ மாமியாரோ யார் வேணாலும் இருக்கலாங்க. ஏன்னு கேட்டா அது வந்து ஒரு மாரல் சப்போர்ட் உங்களுக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. பேபி ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல் மாதிரி ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்லி ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி அந்த குழந்தை பிறந்தவுடன் முதல்ல வந்து 24 மணி நேரத்துக்குள் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். அந்த தாய்ப்பாலில் கொலஸ்ட்ரம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தைக்கு தேவையான எதிர்ப்பு சக்திகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இதெல்லாம் வந்து மிக அவசியமான ஒன்று. இன்றைய காலகட்டத்தில் வந்து மூச்சு பயிற்சி செய்கின்றார்கள். மூச்சு பயிற்சி இன்னும் வந்து நிறைய உங்களுடைய டெலிவரி எப்படி இருக்கணும் அப்படின்றத முன்னாடியே நீங்க வந்து உங்களுடைய மருத்துவர்கிட்ட பேசி பர்த் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து குழந்தை பெறும்பொழுது இப்படியெல்லாம் இருக்கணும், குழந்தை வெளியே வந்த உடனே என்னுடைய தோளோடு தோல் அந்த குழந்தையை வந்து நான் அரவணைக்க வேண்டும். இதெல்லாம் வந்து அந்த காலத்துல வந்து நேச்சுரல் பர்த் போது செய்தார்கள். நம்ம வந்து வீடுகளில் வந்து குழந்தை பேர் இருந்தது. ஆனால் இப்பொழுது பாதுகாப்பின் காரணமாக மருத்துவமனையில் செய்கிறோம். அப்போ வந்து ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், அந்த டிலேட் கார்ட் கிளாம்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த நஞ்சு கொடியை வந்து வெட்டி விடுறது. ஏன்னு கேட்டால் இதன் மூலமாக குழந்தைக்கு வந்து நல்ல இரத்த ஓட்டம், இந்த அனிமியா என்று சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து தடுக்கப்படுகின்றது. இப்படி நிறைய விஷயங்கள் இன்றைக்கு வந்து வளர்ந்து விட்டன. மருத்துவ முறைகள் மிக பாதுகாப்பான ஒன்றாக ஆகிவிட்டன. ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, இந்த குழந்தை பேரு பிரசவம் என்பது ஒரு பெண்ணுக்கு வந்து மறு ஜென்மம் மாதிரி அப்படிம்பாங்க. ரொம்ப பயப்பட தேவையில்லைங்க. இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் மிக பாதுகாப்பான ஒன்றாக மாறிவிட்டன. பாதுகாப்பான மருத்துவமனையை அணுகவும், பாதுகாப்பான மருத்துவரை அணுகவும், அதே நேரத்தில் உங்களுடைய அந்த மகப்பேறு என்பது ஒரு மிக முக்கியமான காலகட்டம். இதை வந்து நீங்க அனுபவிச்சு செய்யணும். தாய்மை அடையும் பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த குழந்தைகள் பேறு என்பது கிடைக்கக்கூடிய பேறுகளிலேயே மிக உயர்ந்த பேறு. ஆகவே இந்த குழந்தை பெறுவது, பிரசவ காலம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வகையில் இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன்.
நன்றி, வணக்கம்.